வணக்கம். ஸ்மார்ட் போன்கள் பிரிவில் தங்கள் கொடியை நிலைநாட்ட நோக்கியா நிறுவனம் பல்வேறு சாதனங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்கு. இருந்தாலுமே ஸ்மார்ட் போன்கள் நோக்கியா ஸ்மார்ட் போன்களுக்கு நான் வரவேற்பு அவ்வளவு அது நோக்கியா நிறுவனம் எதிர்பார்க்கிற அளவு கிடைக்கல அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அதன்படி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நோக்கியா நிறுவனம் ஒரு புது ஸ்மார்ட் போன் அறிமுகப்படுத்திருக்கு. நோக்கியா ஸ்மார்ட் போனுக்கான பிளஸ் என்னன்னா அதோட பட்ஜெட் விலை தான். அந்த விலை பிரிவில் ஒரு ஸ்மார்ட் போனை அறிமுகப்படுத்தியிருக்கு. அது வேற எந்த ஸ்மார்ட் போன் இல்ல, நோக்கியா C01+. இந்த ஸ்மார்ட் போன் தான் நோக்கியா நிறுவனம் அறிமுகம் செஞ்சிருக்கு. இந்த சாதனமானது பாத்தீங்கன்னா கைக்கு அடக்கமான வடிவமைப்பு. நமக்கு ரொம்ப ஹார்ட் யூஸ் அப்படிலாம் கிடையாது. ஓகே, எனக்கு யூஸ் பண்றதுக்கு ஸ்மார்ட் போன் வேணும், ஒரு ஸ்மார்ட் போனை கையில இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் நல்லதாகவே இருக்கும். இதோட குறிப்பிடத்தக்க வடிவமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி இதோட லுக், அதாவது இதோட வடிவமைப்பு நல்ல உறுதியானதா இருக்கு. இதுல கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யேக மைக்ரோ SD கார்டு ஸ்லாட். ஓகே, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆதரவுன்றது அப்டேட்டோட தான் வருது. பேட்டரி ஆயில், நீடித்த நல்ல பேட்டரி ஆயில் இதுல இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாக்கெட்ல வச்சு ஈஸியா அப்படி வெளியே இருக்குமா இருக்காது, நீட்டா பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாக் கிளஸ்டர் HD டிஸ்பிளே இதுல பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றது கொஞ்சம் டிஃபால்ட் தான். கேமரா அம்சம் ரொம்ப ஏமாற்றம் தான். அதே மாதிரி சார்ஜர் 5 வாட்ஸ் சார்ஜர் தான் அதுல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப டிஃபால்ட் தான். ஏன்னா இந்த விலை பிரிவுகளில் பல்வேறு ஸ்மார்ட் போன்களும் அதிகமான அதாவது குறைஞ்சது 20 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இது 5 வாட்ஸ் தான் அப்படின்றது ரொம்ப பேசிக். குறைஞ்ச 10 வாட்ஸ் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 5 வாட்ஸ்ன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு சார்ஜிங். இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 6299 ரூபா. 6299 ரூபாய்க்குன்ற ஸ்மார்ட் போனை நோக்கியா நிறுவனம் அறிமுகம் செஞ்சிருக்கு. அது நோக்கியா C01+. ஜியோ வாடிக்கையாளர்கள் ஜியோ எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக ரூபாய் 5699 என்ற விலையில இந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாம். ஓகே, இந்த ஸ்மார்ட் போனோட அம்சங்கள் என்னென்ன அப்படி சொல்லி பார்த்துடலாம். இதுல டியூயல் நானோ சிம் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க அம்சம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது சின்ன பாக்கெட் ஸ்மார்ட் போன், அதாவது நீட்டா வச்சு யூஸ் பண்ணலாம் ஸ்மார்ட் போன். ஓகே, இந்த விலைக்கு ஏற்ற டிஸ்பிளே தான். அதாவது 5.45 இன்ச் HD+ டிஸ்பிளே இதுல பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனோட ரேம் பவர் 2GB ரேம் தான். 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கேமரா ரொம்ப பேசிக்கா இருக்குன்னா 16GB அதிகம் தான். மிச்சம் இதெல்லாம் ஏற்றி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சாங்ஸ் எல்லாம் ஏற்றி கேட்டுக்கலாம். 16GB அதிகம் தான். இதுல மைக்ரோ SD கார்டு மூலியமா 10/128 GB வரைக்கும் மெமரி விரிவாக்கம் செய்யலாம். கேமரா அம்சம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படி சொன்னீங்கன்னா இதுல பின்னாடி சிங்கிள் 5 மெகா பிக்சல் HDR கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கேமரா தான், அது 5 மெகா பிக்சல். 5 மெகா பிக்சலுக்கு அவுட் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி முன்புறத்துல 2 மெகா பிக்சல் கேமரா, ஒரே கேமரா தான். 2 மெகா பிக்சல் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. 2 கேமராக்களுமே LED ஃபிளாஷ் ஓட வருது. ஓகே, இந்த 2 மெகா பிக்சல்ன்றது கேமரா LED ஃபிளாஷ் இருந்தாலுமே அவுட் ஆகுது, அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீக்கக்கூடிய பேட்டரி, அதாவது பேட்டரி ரிமூவபிள் பேட்டரி அம்சத்தோட இந்த ஸ்மார்ட் போன் வருது. இந்த ஸ்மார்ட் போனை பார்த்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. ஃபேஸ் அன்லாக் அம்சம், ஆண்ட்ராய்டு 11 கோ எடிஷன் சொல்லி பல்வேறு ஆதரவுகள் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. இருந்தாலுமே இது பேசிக்கானதுதான், ஞாபகம் வச்சுக்கணும். அது குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த 5 வாட்ஸ் சார்ஜிங் மூலியமா 3000 mAh பேட்டரியை 100% சார்ஜ் பண்றதுக்கு முழுசா 2 மணி நேரம் ஆகும். 0 to 100% இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு பெர்ஃபெக்டா சொல்லலாம் 2 மணி நேரம் கண்டிப்பாக 2 மணி நேரம் கூடுதலாவே தாராளமா சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்ல அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கான ஸ்மார்ட் போன் கிடையாது. ஒரு பொழுதுபோக்கு ஸ்மார்ட் போன். ஓகே, பையில ஒரு ஸ்மார்ட் போன் வேணும், ஸ்மார்ட் போன் பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்பப்போ இந்த மாதிரி நமக்கு அத்தியாவசிய பயன்பாடுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் போன் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பட்ஜெட் 6500 இல்ல 6000 அந்த ரேஞ்சு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்மார்ட் போன் தாராளமா வாங்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது உத்தரவாதம், அதாவது இதோட வடிவமைப்பு உத்தரவாதத்தோட நல்ல ஸ்ட்ராங்கானது. அவ்வளவு வேகமா டக்கு டக்குன்னு இதாகாது. அதனால நீங்க அதிகமான ஸ்மார்ட் போன் யூசர் இல்ல, எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும் கையில அப்படின்னு அந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இது பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.